ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் ஃபிசிக்ஸ். இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த பாடப்பகுதியில் எதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் மிக முக்கியமாக படித்து ஆகணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் அது சம்மந்தப்பட்ட சில முக்கியமான இயற்பியல் டாபிக் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை ஒன் பை ஒன்னாக நம்ம பதிவும் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இயற்பியல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல ஓய்வு, விசை, இயக்கம், ஆற்றல். இதை அப்படியே லைனாக படித்து வச்சுக்கோங்க. ஓய்வு, விசை, இயக்கம், ஆற்றல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதுக்கப்புறமா அழுத்தம், வெப்பம். அழுத்தமும் வெப்பமும் படிக்க போகிறோம். ஒளி மற்றும் ஒளி, காந்தவியல், பேரண்டமும் மற்றும் கோள்களும், இயற்பியல் விதிகள், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், மின்சாரவியல், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, அளவீட்டியல், அறிவியல் கண்டுபிடிப்புகள், முக்கிய ஆண்டுகள், கண்டுபிடிப்பாளர்களின் பெயர்கள், அவர்கள் வாங்கிய முக்கிய விருதுகள், சந்திராயன் 1, 2 மற்றும் 3, ஆதித்யா விண்கலன் மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இது எல்லாமே ஃபிசிக்ஸ்குள்ளே வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொதுவாக அறிவியல் பாடப்பகுதிகளில் டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின்ஸ் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது 5 கொஷின் அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள்லாம் எதுக்காக நான் வெறும் 5 கொஷினுக்காக ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட் ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்ஸ்லேயும் சில கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேட்க போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த அனலைசிஸ் பண்ணக்கூடிய இந்த டாப்பிக்கில் எதை பற்றி நாம் படித்து ஆகணும் அப்படின்னு பார்த்தலாம். பாருங்கள், முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், பேரண்டமும் கோள்களும். இதை வந்து ஜியாகிரஃபிலையும் கேட்கலாம் அல்லது ஃபிசிக்ஸ்லையும் கேட்கலாம். பேரண்டம் மற்றும் கோள்கள், அதனுடைய துணைக்கோள்கள், சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விண்வெளி நட்சத்திரங்கள் என்னென்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, விசை பற்றி கேட்கலாம். விசை என்னென்னங்க? ஃபோர்ஸ். விசையினுடைய வகைகள், ஒவ்வொரு விசையும் எப்படி இயங்குகிறது, தொடு விசை, தொடா விசை, சரிங்களா, இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது முக்கியமாக ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயக்கம், ஆற்றல், அழுத்தம், வெப்பம், ஒளியன் ஒளி. இது கேட்காத எந்த கொஷினும் அது ஃபிசிக்ஸாக இருக்க முடியாது. பாருங்கள், இயக்கம் பாக்ஸ் போடுறேன்னு பாருங்கள், ஆற்றல், அழுத்தம், வெப்பம், ஒளியன் ஒளி. ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பேரண்டம், இயக்கம், விசை, இதையும் போட்டுக்கோங்க. ஆற்றல், அழுத்தம், வெப்பம், ஒளியன் ஒளி. ஓகேங்களா? அடுத்தது வேறு என்னதுன்னா, இயற்பியல் விதிகள். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லேயும் இயற்பியல் விதிகள் சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு கெப்லரின் விதிகள், காஸ் விதிகள், சரிங்களா, நியூட்டனின் விதிகள். இந்த மாதிரி விதிகள் யார் யார் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அவங்க கண்டுபிடிச்ச விதிகள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. மற்றும் அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அணுவை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அணுக்கரு இயற்பியல் பற்றி படிப்பீங்க. அப்போது அணு அப்படின்றது கெமிஸ்ட்ரியில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அணுவை பற்றி தெரிஞ்சால் தான் அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அணுக்கருவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது அளவீட்டியில் ஒரு சில கொஷின்ஸ் வரலாம். எஸ்ஐ யூனிட் அப்படின்றத படிப்பீங்க. அப்போது எஸ்ஐ யூனிட் எப்படின்னா, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், பன்னாட்டு அலகு முறையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான அளவீடுகள் மற்றும் அதற்கான சிம்பிள்ஸ், குறியீடுகள், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். உதாரணத்துக்கு தொலைவை அளக்க பயன்படும் எஸ்ஐ அலகு மீட்டர், மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் எஸ்ஐ அலகு ஆம்பியர், அடுத்தது வெப்பநிலையை குறிக்க பயன்படும் எஸ்ஐ அலகு கெல்வின். இந்த மாதிரி நீங்களாம் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இதெல்லாமே படித்தா போதும். இதையும் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸை அப்பப்போ நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ நிலவுக்கு பின்பக்கம் போயிட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, நாசா வந்து அமுச்சுட்ருப்பாங்க. அவங்களுடைய சில டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நடப்பு நிகழ்வுகளை
சில டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதி கேதர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நடப்புகளில் உள்ள ஆதித்ய விண்கலன் பற்றியும் நீங்கள் எழுதிக்கோங்க. முக்கியமாக சந்திராயன் 1, 2, 3 தென் கண்டுபிடிப்பாளர்களின் பெயர்கள். இது போதும். ஸோ செகண்டரி டாபிக் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரைமரி டாபிக். செகண்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்னணுவியல், ஒரு மின்சாரத்தை பற்றி கேட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்கலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஏஐ வரைக்கும் வந்துருச்சு, சரிங்களா, அட்வான்ஸ் ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்பொழுது ஏஐக்கும் நமக்கும் எந்த மாதிரியான சில கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா. தென் வந்து சிப்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏஐ உலகத்தில் சிப்புகளுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, சரிங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. தென் மின்சாரவியல், எலக்ட்ரிசிட்டி பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது போதும் உங்களுக்கு. பாருங்கள், மிக மிக முக்கியமான சில கேள்விகள்: விசை, இயக்கம், ஆற்றல், அழுத்தம், வெப்பம், ஒளியின் ஒளி, இயற்பியல் விதிகள், அணுக்கரு இயற்பியல். அணுவை பற்றி படிக்கிறீங்க இல்லையோ, அணுக்கரு இயற்பியல் கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் ஒன்று, ஒரு கண்டிஷன், அணுவை பற்றி பேசிக் தெரியாமல் அணுக்கரு இயற்பியல் பற்றி படிக்க முடியாது. அதனால் அணுவோடு சேர்த்து அணுக்கரு இயற்பியலை முடிச்சிருங்க. அடுத்தது அளவீட்டியல், கண்டுபிடிப்பார்களின் பெயர்கள், தென் கரண்ட் அஃபேர்ஸ். இது போதும். ஓகேங்களா. அடுத்தபடியாக அடுத்த வீடியோவில் நம்ம இது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. 1 by 1 ஓய்வுனா என்ன, விசைன்னு என்ன, இயக்கம்னா என்ன, ஆற்றல்னா என்ன, அழுத்தம்னா என்ன, வெப்பம்னா என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம 18வது டாபிக் இருக்கிற நடப்பு நிகழ்வு வரைக்கும் நம்ம 1 by 1 நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இயற்பியல் பற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி மட்டும் இல்லை, பாருங்கள், எஸ்ஐ, பிசி, ஃபாரஸ்ட், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், ஆர்மி, இது போன்ற அனைத்து எக்ஸாம்களுக்குமே, சரிங்களா, எல்லாத்துக்குமே இயற்பியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் யூபிஎஸ்சியில் இயற்பியல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் வேணால் வெயிட்டேஜ் குறைச்சிருக்கலாம், பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபிசிக்ஸை பயன்படுத்தி நிறையா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அதனால் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நம்மளுடைய ஜாகிரபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.